நீங்க பேசிட்டீங்க. தைரியமா வந்துட்டு வைஷு தப்பு, நாஞ்சில் அண்ணா கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. உங்களை ஓகே. யாருமே ஃபோன் பண்ணி எல்லாம் மிரட்டலையா? என்ன ஃபோன் பண்ணி யாரும் மிரட்டல. ஆக்சுவலா யாரும் கேள்வி கேட்கலையா? எனக்கே அந்த மாரி கேட்டாங்க. "நீ என்னம்மா கொஞ்சம் பாரு, என்னதான் இருந்தாலும் அவ்வளோ ஒரு திருநங்கை இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பேசுமா" அப்படி அந்த மாரி என்கிட்ட கேட்டாங்க. சரி. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு பதில் சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து நான் திருநங்கைகளுடைய ஃபைட்டாவோ, சண்டையாவோ நான் பார்க்கல. சரி. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் விஜே ஆமா. அப்படின்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஆக்ட்ரஸ், டாப் மோஸ்ட் சீரியல்ல வந்து அவங்க ஒரு லீட் ரோல் பண்றாங்க. இது எல்லாம் இத்தனை ப்ரொஃபஷன் இருக்கிற ஒரு ஆள நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் கேக்குறது யார் வேணா கேட்கலாம். அது திருநங்கை கேட்கக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? சரி, ஓகே. அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ல வந்துட்டு ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். ஒரு திருநங்கையே இருந்து ஒரு ஒரு சீரியல்ல ஒரு லீட் ரோல் பண்றாங்க. நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. விஜேவா இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல எனக்கான அங்கீகாரத்தை நானே தேடிட்டு போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இவர் என்னை லவ் பண்ணாரு, ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் விஜயனை. ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? இதே எத்தனையோ ஆண்கள் இருக்காங்கல்ல, இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு சீரியல்ல பெரிய அவரோட நாஞ்சில் விஜயனோட எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அவரை செலக்ட் பண்ணணும்? ஓகே. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா? அவங்க பேரு கிறிஸ்டல் ஐ திங்க். அவங்க வந்து எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் மாதம்பட்டியை சூஸ் பண்ணாங்க? ஒரு பெரிய ஃபேம். அவரு நாட் ஓன்லி ஃபேம். அவங்களுக்கு அவர் கூட ஒரு ஒரு கொஞ்ச நாள் வந்து பழக்கம் வழக்கம் இருந்திருக்கு. அது கணவன் மனைவியாவோ, அது இல்லீகல் அஃபேரோ வாட் எவர் இஸ் இட். அவங்களுக்கு அவரை தெரியும். அவர் கூட அவங்க வெளியே போயிருக்காங்க, சுத்தி இருக்கிறாங்க, லவ் பண்ணிருக்காங்க, வாட் எவர் இஸ். அது லவ்னு நான் வந்து கன்சிடர் பண்ணல. அதுவுமே வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அப்போ இத்தனை வருஷம் தெரிஞ்ச ஒரு நபரை வச்சுதான் ஒரு விஷயத்த பேச முடியும். அதே மாதிரி விஜய் வைஷு அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா ரொம்ப லாங் இயர்ஸா யார தெரியும் அப்படின்னா நாஞ்சில் விஜயனை தெரியும். நானே நாஞ்சில் விஜயன் அப்புறம் வைஷு அவங்கள வந்து ஒரே பார்ட்டில நானுமே பார்த்திருக்கேன். நான் பேசியிருக்கேன். ஆனா நான் வந்து 2-3 தடவை வந்து 2 தடவை பார்த்திருக்கேன் நாஞ்சில் அவர் கூட அவங்களோட பார்த்திருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். அவர் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு. அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாரு. அவங்க கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி தான் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாருங்க. அப்புறம் எப்படிங்க அவர் என்னைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணாரு, அவர் கூட நான் மனைவியா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நான் அதுக்கு தான் கேட்டேன், ப்ரூஃப் காட்டுங்கன்னு. எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க. எனக்கு இல்ல, பாக்குற ஆடியன்ஸ் முட்டாள் இல்லல்ல. மக்கள் வந்து நீங்க என்ன போட்டாலும் நம்புறதுக்கு முட்டாள் இல்லல்ல. கிறிஸ்டலா ஒரு வீடியோ போடுறாங்களா, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களா இவங்க வீடியோ போடுறாங்க. எதுக்கு இன்ஸ்பிரேஷன் தேடுறீங்க நீங்க?